தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து சமகாலத்தில் வெளிப்படும் நிலவரங்களை நோக்கிக் கொள்ளும் போது எஞ்சாமி எஞ்சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி என கேட்க தோன்றுகிறது. எஞ்சாமி எஞ்சாமி என ஆரம்பித்தவுடன் 21ஆம் ஆண்டில் பல கோடி மக்களின் ஈர்ப்பை பெற்று சாதனை படைத்த என்ஜோய் எஞ்சாமி என்ற சுயாதீன தமிழ் பாடலைத்தான் இந்த ஆள் பாடி துளைக்கப் போகின்றதாக்கும் என நினைத்து துணுக்குறுவோர்களே நீங்கள் அஞ்சற்க. அப்படியொன்றும் செய்து உங்களை கலவரப்படுத்தும் நோக்கம் யாதும் இன்றைய பார்வைக்கு இல்லை. ஆயினும் முதல் மரியாதை படத்தில் வருவது போல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் பாணியில் ஒரு வினாவை எழுப்பிக் கொள்ளும் வகையில் இந்த விடயம் உள்ளது. ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஏகேடிஆர் தரப்பு முதலாக உருவாக்கிய முழுமையான அமைச்சரவையின் போது முஸ்லிம் முகங்கள் எவையும் உள்ளடக்கப்படாத போது அது குறித்து விமர்சனங்கள் வெளிவந்திருந்தன. அப்போது அந்த விடயத்தில் கருத்து உரைத்த தமிழ் குரல்கள் உட்பட்ட சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் சொன்ன விடயத்தில் தெரியவர வேண்டிய உண்மை நிலை இது. அமைச்சரவையின் உருவாக்கத்தின் போது சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என இனம் பார்த்து முகங்களை உள்ளடக்க வேண்டியதல்ல பிரச்சனை. மாறாக பொறுப்பான ஒரு அரசாங்கம் அதன் பல்லினத்தன்மையை தான் வழங்கிக் கொள்ளும் நியமனங்களில் பிரதிபலித்துக் கொள்ள வேண்டும் என்பதே அடிப்படையான விடயமென இந்த சிஸ்டம் சேஞ்ச் குரல்களின் வியாக்கியானங்களும் வந்திருந்தன. அவ்வாறாயின் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆர் தற்போது பகிரங்கப்படுத்தியுள்ள தூய்மையான இலங்கை என்ற திட்டத்திற்குரிய செயலணியின் விடயத்தில் எங்கே இவ்வாறான பல்லினத்தன்மை குறித்த பேச்சு பல்லக்கு சென்றது என்றது ஒரு விடயம். 18 பேர் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த செயலணியில் தமிழர்களோ அல்லது முஸ்லிம்களோ உள்ளடக்கப்படவில்லை. இதனால் இந்த செயலணி முன்னர் ஒருமுறை டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ச உருவாக்கிய தொல்லியல் துறை செயலணி போல முழுக்க தனிச்சிங்கள செயலணியாக காட்சியளித்துக் கொள்கிறது. பல்லினத்தன்மை கொண்ட இலங்கை குறித்த வார்த்தை ஜாலங்களை வெளியிட்டு தமிழர்களின் வாக்குகளையும் கடந்த பொது தேர்தலில் பெற்று ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் குறிக்கோளை அடைந்தவுடன் எழுதியவனை ஏட்டை கிழித்தான், படித்தவனை பாட்டை கெடுத்தான் என்பது போல நிலைமை உருவாகிக் கொள்வது உறுதிப்படுத்தப்படுகிறது. இதனால் ஏகேடிஆர் தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சிக்கு அன்கண்டிஷனல் எனப்படும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி நாம் அனைவரும் இலங்கையர்கள் என சிஸ்டம் குறித்து பாடம் எடுத்த தமிழ் முகங்கள் இப்போது கப் சிப் என பம்ம வேண்டிய நிலை உருவாகிவிட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் இந்த தூய்மை இலங்கை திட்ட செயலணிக்கு நியமிக்கப்பட்ட உயர் ஆளணியில் இலங்கையின் பல்லினத்தன்மை அப்பட்டமாக மீறப்பட்டமை மீண்டும் ஒரு முறை ஏகேடிஆர் சொல்லிய வார்த்தை ஜாலங்களை அம்பலப்படுத்த தலைப்படுகிறது. இலங்கையை அதன் சுதந்திரத்திற்கு பின்னர் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் அனைத்தையும் உள்ளது உள்ளபடியே குறைகூறி ஆட்சியை பிடித்த பின்னர் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கருப்பொருளை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியவர் ஏகேடிஆர். பெயரில் இது கிளீன் ஸ்ரீலங்கா என, அதாவது தூய்மை இலங்கை என இருப்பதால் இது ஏதோ வெறுமனவே இலங்கை தீவை பௌதீக ரீதியில் குப்பை கூலங்கள் அற்ற, டெங்கு நுளம்பு பெருக்க குட்டைகள் மற்றும் புதர்கள் அற்ற ஒரு நாடாக சுத்திகரிக்கும் பணியுடன் தொடர்புடைய திட்டமாக்கும் என நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக இது இலங்கை தீவை புதிய நிலைக்கு உயர்த்தி வைப்பதற்கான செயற்திட்டத்திற்குரிய கருப்பொருளாக ஏகேடிஆரின் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியினர் பகிரங்கப்படுத்திக் கொண்டார்கள். இலங்கையில் வறுமையை ஒழிப்பது, நாட்டை டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் மயப்படுத்துவது, சமூகத்தை கருத்தியல் ரீதியாக மாற்றியமைப்பது என்ற 3 தளங்களின் கீழ் தமது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டங்கள் நகர்த்தப்படும் என ஏகேடிஆர் தான் முன்னர் செப்பியிருந்தார். குறிப்பாக இந்த தூய்மை இலங்கை திட்டத்தில் எவருக்கும் அநீதி அல்லது அசாதாரணம் இழைக்கப்படாது எனவும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவர் உறுதியளித்திருந்தார். அவ்வாறாயின் இந்த திட்டத்துக்கான செயலணியில் தமிழ் பேசும் முகங்கள் உள்ளடக்கப்படாத நிலை அந்த சமூகங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாக அல்லது டிஸ்கிரிமினேஷன் எனப்படும் வித்தியாசம் காணும் நிலையாக இல்லையா என்பதே இப்போது உள்ள ஒரு கேள்வி. தமது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை சிதைத்துக் கொள்ள அல்லது அதனை தாமதப்படுத்த யாராவது முனைந்தால் தான் அந்த விடயத்தில் சும்மா இருக்க மாட்டேன் என சாட்டையை சுழற்றி ஏகேடிஆர் இப்போது இதற்கு என்ன பதில் கூறக்கூடும்? ஆகையால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக பழைய சிஸ்டம் சேஞ்ச் ஆகி இலங்கையின் நிர்வாக இயந்திரம் தூய்மைப்படுத்தப்படுவதற்கு முன்னர் இந்த திட்டத்தை இயக்கும் செயலணியும் பல்லின சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு தூய்மை செயலணியாக இருக்க வேண்டியதே முதலாவது டிக் பாக்ஸ் நிலையாகும். ஏகேடிஆரின் திசைகாட்சி ஆட்சி தரப்பு இப்போது அரிசி இறக்குமதி,
உப்பு இறக்குமதி என இலங்கையில் போதும் என உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்குரிய இறக்குமதிகளையே செய்து கொண்டாலும் ஆட்சி தரப்புக்கு தேவையான கால அவகாசம் என்ற அடிப்படையில் இவற்றையெல்லாம் சற்று சகித்துக் கொள்ளக்கூடும். அதேபோல ஸ்ரீலங்காவின் அஸ்கிரிய மற்றும் மெல்வத்தை போன்ற பௌத்த பீடாதிகளை நேற்று சந்தித்த பின்னர் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என அவர் சொன்னதையும், அதற்காக ஏற்கனவே ரணில் ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்களை மீளெடுப்பது குறித்த ஏகேடிஆரின் புதிய நிலைப்பாட்டையும் சகித்துக் கொள்ளக்கூடும். ஆனால் அவரே வர்த்தமானப்படுத்திய ஒரு செயலணியில் இலங்கை தீவின் பல்லினத்தை பிரதிபலிப்பது அவசியம் என்ற அடிப்படை விடயத்துக்காக காத்திருப்புகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது இங்கு இன்னொரு முக்கிய விடயம். ஆனால் இங்கு வேடிக்கையான விடயம் யாதெனில், இவ்வாறான பல்லின மறுப்புகள் நடைமுறையில் இடம்பெறும் போதிலும் நாட்டின் அரச சேவையை முறையான அரச பொறிமுறையாக மாற்றும் சவால்கள் குறித்து ஏகேடிஆர் தொடர்ந்தும் குறை கூறிக்கொள்கிறார். இலங்கையில் அரச நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை எனவும், அரசாங்கம் என்ற வகையில் முழு அரச இயந்திர கட்டமைப்பும் சரிவை கண்டுள்ளதாகவும் தெரிவித்து, அரச இயந்திரத்தை சரி செய்வதற்காக தனது தரப்பால் அமைக்கப்படும் புதிய செயலணிகளில் கூட பல்லினத்தன்மையை பிரதிபலிக்கும் பழைய அந்தகாரங்களை பிரதிபலித்துக் கொள்வதுதான் யதார்த்தமாக தெரிகிறது. நேற்று இலங்கையில் உள்ள அனைத்து அரசாங்க அதிபர்களையும், அதாவது மாவட்ட செயலாளர்களையும் தனக்கு முன்னால் ஒன்றாக இருத்தி பாடமெடுத்த ஏகேடிஆர் அரச நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள புதிய குழுக்களில் அரசியல் செல்வாக்கு தலையீடு செய்யாது என்ற புதிய உறுதிமொழியையும் வழங்கியுள்ளார். அவ்வாறாயின் தூய்மை இலங்கை செயலணியில் தமிழ் பேசும் முகங்களை உள்ளடக்காமல் விடப்படும் விடயத்தில் பௌத்த சிங்கள பெரும்பான்மைவாதத்தின் செல்வாக்கு பிரயோகிப்பு ஏதும் இல்லையா? இல்லையென்றால் இலங்கையில் ஏவிபி மேற்பார்த்த மாலிமாவ திசைகாட்டி தரப்பு எதிர்பார்த்து கொள்ளும் தகுதிகள் கொண்ட அதிகாரிகள் தமிழ் பேசும் அதிகாரிகள் மத்தியில் இல்லையா? இவையும் யதார்த்தமாக எழக்கூடிய வினாக்கள் தான். இலங்கையில் அரசாங்க அதிபரை மையப்படுத்திய நிர்வாக கட்டமைப்பு சேவை 200 வருடங்கள் பழமையானது என்றாலும் அதன் சேவையில் திருப்தியடையும் நிலை தற்போது இல்லையென ஏகேடிஆர் நேற்று தனது உதட்டை பிதுக்கி அரச இயந்திரத்தின் சீத்துவக்கேடுகளில் அதிருப்தி வெளியிட்டார். அத்துடன் மக்கள் அண்மையில் வழங்கிய தேர்தல் ஆணைகளின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரச சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் இலங்கையில் உள்ள ஜிஏமாரை நோக்கி சாட்டைகளை சுழற்றியிருக்கிறார். ஆகையால் வைத்தியனே முதலில் உன்னை குணமாக்கிக் கொள் என்ற விவிலிய வாசகம் ஏகேடிஆருக்கும் பொருத்தமானது. அதேபோல வடக்கில் அட்டை கத்தியை சுழற்றிக் கொள்ளும் கிளாடியேட்டர் வைத்தியருக்கும் பொருத்தமானது. இலங்கையின் ஒட்டுமொத்த அரச சேவையும் வினைத்திறனற்ற நிலையில் இருப்பதாக நாட்டின் முதன்மை தலையாரியே பகிரங்கமாக கூறும் நிலையில் அவ்வாறாக தெற்கை தளமாக கொண்டு அரச இயந்திரம் சீர்கேடுகளின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் போது அதே வரட்டு அரச சேவையில் வடக்கில் சேவை புரியும் தமிழ் நிர்வாக அதிகாரிகளை மட்டும் இலக்கு வைத்து கிளாடியேட்டர்கள் தமது அட்டை கத்திகளை சுழற்றுவது காழ்ப்பு கொண்ட உள்நோக்கங்களுடன் தான் தொடர்பு பட்டதாக தெரிகிறது. இதுவாறு மாவட்ட செயலாளர்களான அரசாங்க அதிபர்களிடம் பொறுப்பு கூறலை எதிர்பார்க்கும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தான் வழங்கும் நியமனங்களிலும் இலங்கையில் பல்லினத்தன்மையை மறுதளிக்கும் நோயை விரட்டும் முதன்மை வைத்தியனாகவும் மாறிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான தார்மீகமாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஐரோப்பிய பிராந்தியத்தில் பண்டிகை காலத்தை அச்சுறுத்திக் கொள்ளும் பயங்கரவாத தாக்குதல்களை அடிப்படையாக கொண்ட ஒரு துன்பியல் சம்பவம் நேற்று ஜெர்மனியில் நடந்தது. ஜெர்மனியில் நடந்த நத்தார் சந்தையில் இந்த துன்பியல் தாக்குதல் இடம்பெற்றது. மாக்டெரபெர்க் நகரில் நேற்று கிறிஸ்துமஸ் சந்தைக்காக கூடியிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாகனத்தால் மோதி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 2 பலியாகி 68 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 16 பேர் படுகாயமடைந்தனர். மக்கள் கூட்டத்திற்குள்ளே சுமார் 400 மீட்டர் தூரம் வரை தனது வாகனத்தை செலுத்தி இந்த தாக்குதலை நடத்தியவர் சவுதி அரேபிய பூர்வீகத்தை கொண்ட 50 வயதான மருத்துவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நிரந்தர வதிவிட அனுமதி பெற்ற குறித்த தாக்குதலாளி தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இவர் சாக்சனி அன்ஹால்ட் பிராந்தியத்தில் மருத்துவ பணி புரிவதாகவும் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனியில் வசித்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தாக்குதலாளியின் வாகனத்தில் வெடிபொருள் இருக்கலாம் என்ற சந்தேகம் காரணமாக ஜெர்மன் காவல்துறை தாக்குதல் நடந்த இடத்துக்கு அருகில் இருந்த இடங்களையும் முற்றுகையிட்டு தேடுதலை நடத்தியுள்ளது. சம்பவம் நடந்த இடத்துக்கு இன்று ஜெர்மன் ஆட்சித் தலைவர் சென்று பார்வையிட உள்ளார். இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அதிர்ச்சிகளை வெளியிட்டுள்ளன. ஜெர்மனியில் நத்தார் சந்தைக்குள் வாகனத்தை செலுத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னர் தலைநகர் பெர்லினில் இடம்பெற்றிருந்தது. அன்று நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். அகதி தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட அனில் அம்ரி என்ற IS அனுதாபி இந்த தாக்குதலை நடத்தியிருந்தார். ஜெர்மனியில் அண்மைய நாட்களில் இஸ்லாமிய அடிப்படைவாத உந்துதலுடன் கூடிய தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் சோலிங்கன் நகரில் நடந்த ஒரு விருந்து நிகழ்வின் போது சிரியாவை சேர்ந்த ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேர் பலியாகி இருந்தனர், பலர் காயமடைந்தனர்.
வருகின்றனர். அதற்கு முன்னர் கடந்த ஜூன் மாதம் மென்ஹெய்ம் பகுதியில் நடந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பேரணியின் போது ஆப்கானியர் ஒருவரால் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் ஒரு காவல்துறை அதிகாரியும் கொல்லப்பட்டிருந்தார். ஜெர்மனியில் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் இஸ்லாமிய வெறுப்பு நிலை கொண்ட அதிதீவிர வலதுசாரி அரசியல் கட்சியான AfD-க்குரிய ஆதரவும் ஜெர்மனியில் வளர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் இனி AfD மட்டுமே ஜெர்மனியை காப்பாற்ற முடியும் என அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்பின் புதிய ஆட்சியில் பங்கெடுக்க உள்ளவரும் உலகின் முதன்மை கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் தனது சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். எலான் மஸ்க் வழங்கிய இந்த ஆதரவால் ஜெர்மனியில் உள்ள அதிதீவிர வலதுசாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குடியேறிகளுக்கு எதிரான AfD அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் போல ஜெர்மனியில் ஜெர்மனியருக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை தற்போது தீவிரமாக பரப்பி வரும் நிலையில் எலான் மஸ்க் தனது சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டுள்ளார். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சுக்குரிய விடயங்கள். தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.